ஹாய் ஹலோ வணக்கம். வெல்கம் டு ஆல்ஃபா கோச்சிங் சென்டர். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி டெஸ்ட்டு 2 அதோட தமிழ் ஆன்சர் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பின் வருவனவற்றுள் இணை எழுத்து இடம்பெறாத சொல்லை தேர்ந்தெடு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இணை எழுத்து அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க. இணை எழுத்து அப்படிங்கிறது அவங்க அந்த எழுத்து பிறக்கக்கூடிய இடம், ஓகேங்களா, ஒலிக்கும் முயற்சி, அதோட வடிவம், இது எல்லாத்தையும் சேமாக இருக்கும். அதுக்கு பேர் தான் இணை எழுத்து அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இணை எழுத்துக்கு நட்பெழுத்துக்கள்னு இன்னொரு பேர் இருக்குது. ஓகேங்களா? அந்த மாதிரி இணை எழுத்து எது எதுக்கு வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, வல்லினத்துக்கு மெல்லினம் இணை எழுத்து, கசட தவற ஞானன நமன. ஓகேங்களா? இடையினங்கிறது எரல வளல. ஓகேங்களா? அதோட இணை எழுத்து அதுக்கு எதை வரும். ஓகேங்களா? ஒரே இனத்தை சேர்ந்தது. அதே மாதிரி உயிரிழத்தில் குறிலுக்கு நெடில் இணை எழுத்துக்கள். இதில் ஐயுக்கும் அவ்வுக்கு மட்டும் இணை எழுத்து, ஐக்கு இ, அவ்வுக்கு ஊ. ஓகேங்களா? அப்போது எல்லாத்துக்கும் இணை எழுத்து இருக்கிறப்ப இணை எழுத்து இல்லாத எழுத்து அப்படின்னு கேட்டிங்கன்னா அக்கு. ஓகேங்களா? ஆயுத எழுத்துக்கு இணை எழுத்து இல்லை. ஓகேங்களா? அந்த வரிசையில் பார்த்திங்கன்னா கீழே இருக்கிறதுல எது இணை எழுத்து இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், கசட தவற. இதில் ராக்கு நான் இணை எழுத்து. அப்போ இங்கே என்ன வரும்? ரா வந்திருக்கணும். ஓகேங்களா? அப்போ ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின், சரியானதை கண்டறிங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. வினா எழுத்துக்கள். வினா எழுத்துக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 இருக்குது. ஏயா ஆ ஓ ஏ. ஓகேங்களா? மொத்தம் 5 வினா எழுத்துக்கள் இருக்குது. இதில் எது கரெக்டாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. 1 மட்டும் 2 சரி. ஆப்ஷன் ஏ. ஏன் 1 2 சரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொழியில் முதல் வருவது தான் ஏ யா, மொழியில் இறுதியில் வருபவை ஆ ஓ. ஓகேங்களா? ஆனால் இந்த ஏங்கிறது மொழிக்கு முதலிலும் வரும், இறுதியிலும் வரும். அப்போ ஆப்ஷன் ஏ. 1 மற்றும் 2 சரி. 3வது கொஸ்டின், ஒருமை பன்மை பிழை நீக்கிய தொடரை தேர்வு செய்க. எது கரெக்டாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் சி தான் கரெக்டாக இருக்குது. இவை பழங்கள் அல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் இது கரெக்டு அப்படின்னு பார்த்திங்கன்னா, இவை அப்படிங்கிறது பன்மை, லாஸ்ட்டாக முடிகிறதும் நமக்கு பன்மையில் தான் இருக்கணும். அப்போ இவை அல்ல, இது ரெண்டுமே பன்மை. ஸோ இது ரைட்டு. ஓகேங்களா? அப்போ மீதி இருக்கிறதெல்லாம் ஏன் தப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதை செய்தது நான் அன்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பன்மையில் இருக்குது, இங்கே ஒருமையில் இருக்குது. ஓகேங்களா? அதை செய்தது நான் அல்ல அப்படின்னு வரணும். ஓகேங்களா? அதை செய்தது நான் அல்ல. பானையை உடைத்தது கண்ணன் அல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே ஒருமை, ஸோ இங்கே ஒருமை. அதே பானையை உடைத்தது கண்ணன் அன்று. பகைவர் நீவீர் அல்லர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பகைவர் நீவீர் அல்லீர் அப்படின்னு வரணும். ஓகேங்களா? இதுக்கு நமக்கு ஒருமை பன்மை விதி இருக்குது, அதை பார்க்கணும். ஓகேங்களா? அப்போ ஆப்ஷன் சி. 4வது கொஸ்டின், அந்த மரம் என்பது அப்படிங்கிறது சுட்டு திருவு. ஆப்ஷன் டி சரியான பதில். 5வது கொஸ்டின், சரியானதை தேர்வு செய்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் எது சரியாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஏன் அப்படின்னா, அது வீடு அன்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் ஒருமை, லாஸ்ட்டாக முடிஞ்ச வீடும் ஒருமை. அப்போ இது சரி. அவை வீடுகள் அல்ல, பன்மையிலேயே ஸ்டார்ட் ஆகி பன்மையிலேயே முடிஞ்சிருக்கு. அப்போ இது சரி. வந்தவன் முரளி அல்லன் அப்படிங்கிறாங்க. இதுவும் சரியான பதில். இங்கு வந்தவர் மன்னர் அல்லர் அப்படிங்கிறாங்க. இதுவும் சரி. அப்போ ஆப்ஷன் டி சரியான பதில். ஓகேங்களா? 6வது கொஸ்டின், பிழையற்ற தொடரை தேர்வு செய்க அப்படின்னு கேட்குறாங்க. இதில் பிழை அற்ற தொடர் அப்படின்னா சரியானது எது அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் டி தான் சரியான பதில். பன்மையிலேயே ஸ்டார்ட் ஆகி பன்மையிலேயே முடிஞ்சிருக்கு, அதுதான் ஆப்ஷன் டி சரியான பதில். அப்போது நாயும் தம்பியும் வந்தன அப்படிங்கிறது சரியான பதில் இல்லையா அப்படின்னு கேட்கலாம் நீங்கள். ஏன்னா இங்கே 2 இது வருது. ஆக்சுவலாக அக்ரிணியோட இன்னொரு உயிர்திணை சேர்றப்ப அதுவும் அக்ரிணியாகவே எடுத்துப்பாங்க. அப்போ நாயும் தம்பியும் வந்தனங்கிறது தவறு. என்ன வரும் அப்படின்னா, நாயும் தம்பியும் வந்தது,
மாடு மேய்ந்தன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாடு மேய்ந்தது. மூர்க்கனும் முதலையும் கொண்டது விடா. ஓகேங்களா? அப்போ ஆப்ஷன் டி சரியான பதில். 7வது கொஸ்டின், ஒருமை பன்மை பிழை நீக்குக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி சரியான பதில். ஏன் அப்படின்னா நானும் அவனும் வந்தோம் பன்மையிலேயே ஸ்டார்ட் ஆகி பன்மையிலேயே முடிஞ்சிருக்கு. அப்போ ஆப்ஷன் பி சரியான பதில். மான்கள் இரண்டும் ஓடுகிறது அப்படிங்கிறது தவறான பதில். என்ன வரணும்? மான்கள் இரண்டும் ஓடின. ஓகேங்களா? குயில்கள் கூவின. காகங்கள் கரைந்தன. நம்ம எதில் ஸ்டார்ட் பண்ணுறோமோ அதில் தான் முடியணும். ஒருமையில் ஸ்டார்ட் ஆனால் ஒருமையில் முடியணும், பன்மையில் ஸ்டார்ட் ஆனால் பன்மையில் முடியணும். 8வது கொஸ்டின், எழுத்துக்கள் இடம்பெறாத சொற்களின் எண்ணிக்கை அப்படின்னு கேட்குறாங்க. எழுத்துக்கள் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, இணை எழுத்துக்கள் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்கோம். இங்கே இணை எழுத்துக்கள். இணை எழுத்துக்கள் இடம்பெறாத சொற்களின் எண்ணிக்கை அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் 2 மற்றும் 3. ஏன் அப்படின்னா டாக்கு நான் தான் இணை எழுத்து. ஓகேங்களா? அதனால தான் 2, 3 தவறு. ஓகேங்களா? 9வது கொஸ்டின், வினா எழுத்துக்கள் பற்றிய கூற்றுகளில் சரியானதை தேர்ந்தெடுக்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. வினா எழுத்துக்கள்லாம் மொத்தம் 5. இது சரியான பதில். வினா எழுத்துக்களில் குறில் எழுத்து 1 தான் இருக்குது. இதுவும் சரியான பதில். ஓகேங்களா? இதில் யா, ஏ என்பன அகவினாக்குரிய எழுத்துக்கள் அப்படிங்கிறாங்க. இதுவும் சரியான பதில். ஓகேங்களா? இந்த ஆ, ஏ, ஓங்கிறது புறவினாக்குரிய எழுத்துக்கள்ங்கிறது இதுவும் சரியான பதில். அப்போ ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. ஓகேங்களா? 10வது கொஸ்டின், சரியான இணைகளை தேர்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆ அப்படிங்கிறது சேமியை குறிக்கிறதுக்கு தான் ஆ அப்படிங்கிறாங்க. ஈங்கிறது அண்மையை குறிக்கிறதுக்கு. அப்போ ஊ எதுக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேமே அண்மை ரெண்டுமே குறிக்கிறதுக்காக தான் ஊவை பயன்படுத்துகிறாங்க. ஓகேங்களா? அப்போ அது 1, 2 சரி, 3 தவறு. ரெண்டுக்குமே ஊவை பயன்படுத்துவாங்க. ஆனால் தற்கால வழக்கில் ஊங்கிறது இல்லை. ஓகேங்களா? இலக்கியங்களை மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம். 11வது கொஸ்டின், சரியற்ற தொடரை தேர்க அப்படின்னு கேட்குறாங்க. ஒருமை பன்மையில் சரி அற்றதுன்னு கேட்குறாங்க. அப்போ ஆப்ஷன் பி ஆமைகள் வேகமாக ஓடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன வரும் அப்படின்னா ஆமைகள் வேகமாக ஓடா அப்படின்னு வரணும். ஓகேங்களா? அப்போ ஆப்ஷன் பி தான் தவறான பதில். 12வது கொஸ்டின், ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை தேர்வு அப்படின்னு கேட்குறாங்க. பிழை அற்ற தொடர் அப்படின்னு கேட்டால் சரியானது எது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஆப்ஷன் சி தான் சரியானது. பாலும் தேனும் கிடைத்தன அப்படிங்கிறாங்க. பாலும் தேனும். ஓகேங்களா? பன்மையிலேயே ஸ்டார்ட் ஆகி பன்மையிலேயே முடிஞ்சிருக்கு. அப்போ ஆப்ஷன் சி சரியான பதில். 13வது கொஸ்டின், பின்வரும் கூற்றுகளை ஆராய்க அப்படிங்கிறாங்க. அதாவது இந்த 4 ஆப்ஷனில் எது சரி எது தவறுன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? அப்போது அன்று என்பது ஒருமைக்குரியது அப்படின்னு சொல்கிறாங்க. இது அன்றுங்கிறது ஒருமைக்கும் அல்லங்கிறது பன்மைக்கும் தான் உரியது. அப்போ ரெண்டும் சரி. அன்று என்பது பன்மைக்கு உரியது அப்படிங்கிறது தவறான பதில். அல்ல என்பது ஒருமைக்குரியதுங்கிறது தவறான பதில். ஓகேங்களா? அப்போ அன்று அப்படின்னா ஒருமைக்கும் அல்ல அப்படின்னா பன்மைக்கும் குறிக்கிறது. ஓகேங்களா? அல்ல அப்படின்னா பன்மை. அப்போ 1, 2 சரி, 3, 4 தவறு. அப்போ ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின், பன்மையை ஒருமையாக மாற்றிய தொடரில் சரியானது எது அப்படின்னு கேட்குறாங்க. பசுவும் கன்றும் மேய்ந்தனங்கிறது இது பன்மை. ஓகேங்களா? இந்த பன்மை வேட ஒருமையாக எப்படி மாற்றுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சியில் சொல்லியிருக்காங்க பாருங்கள். பசுவுடன் கன்று மேய்ந்ததுங்கிறாங்க. ஓகேங்களா? இது ஒரே சென்டென்ஸ் ஆயிடுது. ஒரே சென்டென்ஸில் சொல்லிடுறாங்க. அதனால தான் அது ஒருமையில் சொல்கிறோம். ஆனால் இங்கே பாருங்கள், பசுவும் கன்றும் மேய்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ இங்கே டூ மெம்பர் சொல்கிற மாதிரி இருக்கா. அதனால தான் அங்கே பன்மை. ஓகேங்களா? இங்கே ஒரே சென்டென்ஸாக மாற்றிட்டாங்க. அப்போ ஆப்ஷன் சி சரியான பதில். பின்வருவனற்றுள் எந்த ஒன்று இணை எழுத்தாக அமைவதில்லை அப்படின்னு கேட்குறாங்க. யா அப்படிங்கிறது இணை எழுத்து கிடையாது. ஏன்
அப்படின்னு பார்த்திங்கன்னா எரல வளல, அதாவது இடையா அப்படிங்கிறது இடையின எழுத்து. இடையின எழுத்துக்கு தனியாக இணை எழுத்து கிடையாது, ஒரே இனமாக தான் கருதப்படும். அப்போ ஆப்ஷன் சி. ஓகேங்களா, அதனால தான் ஆப்ஷன் சி. 15வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி. 16வது கொஸ்டின், பின்வருவனவற்றுள் எது புறச்சுட்டு அப்படின்னு கேட்குறாங்க. அப்பையன் அப்படிங்கிறது புறச்சுட்டு. ஓகேங்களா. 17வது கொஸ்டின், பின்வருவனவற்றுள் எது புறவினா தொடர் அப்படின்னு கேட்குறாங்க. புறவினா தொடர் அப்படிங்கிறது நமக்கு பிரித்தால் பொருள் தரணும். ஓகேங்களா, அதுதான் புறவினா தொடர். அப்படி பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் சரியாக இருக்குது. தாயே எப்பிறப்பு அறியது. ஓகேங்களா, இதில் இந்த எப்பிறப்புங்கிறது தான் புறவினா தொடர். ஓகேங்களா, அப்போ ஆப்ஷன் ஏ சரியான பதில். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒருமை பன்மை பிழை நீக்கி எழுதுக அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் சி தான் சரியாக இருக்குது. ஆப்ஷன் சி சரியான பதில். ஏன் அப்படின்னா பானையை உடைத்தது கண்ணன் அல்லன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருமையிலே ஸ்டார்ட் ஆகி ஒருமையிலே முடிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன் கண்ணன் ஆண்பால் ஸ்டார்ட் ஆகி ஆண்பால்லே தான் முடிஞ்சிருக்கு. இங்கே கண்ணன் அப்படின்னு சொல்லி இங்கே அல்லல் இல்வேர்டு போட்டிருந்தாங்கன்னா அது தவறான பதில். ஓகேங்களா, நம்ம ஒருமையில் ஸ்டார்ட் ஆனால் ஒருமையிலையும் ஆண் பெண் அதை குறிக்கிறதுக்கு இன் இல் அப்படிங்கிறது கரெக்டாக பார்த்து போடணும். ஓகேங்களா, அப்போ ஆப்ஷன் சி சரியான பதில். 19வது கொஸ்டின், ஒருமை பன்மை பிழை நீக்குக அப்படின்னு கேட்டிருக்காங்க. கன்று தனது தலையை ஆட்டியது, அதுதான் சரியான பதில். அப்போ ஆப்ஷன் டி. ஓகேங்களா, தமது அப்படிங்கிறது மரியாதை நிமித்தமாக சொல்கிறது. ஓகேங்களா, ஆனால் இங்கே கன்று அப்படின்னு ஒருமையில் தான் சொல்கிறாங்க, அதனால தான் தனது அப்படின்னு வந்திருக்கு. ஓகேங்களா, கன்று தனது தலையை ஆட்டியது. அப்போ ஆப்ஷன் டி சரியான பதில். நெக்ஸ்ட் கொஸ்டின், சுட்டெழுத்துக்கள் இடம்பெறாத தொடர் அப்படின்னு கேட்குறாங்க. சுட்டெழுத்துக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆ இ உ. ஓகேங்களா, சுட்டெழுத்துக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆ இ உ 3 சொல்லுவோம். ஓகேங்களா, இது 3 தான் சுட்டெழுத்துக்கள். அப்போது ஏ எந்த பெண் அப்படிங்கிறது ஏன் வரல அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த பெண் அப்படிங்கிறது வினா எழுத்தில் வரும். அதனால தான் ஆப்ஷன் பி சுற்றெழுத்து கிடையாது அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா, அப்போ 20வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பி சரியான பதில். நெக்ஸ்ட் கொஸ்டின், அருமோ நரி நக்கீற்று என்று கடல். அருமோ நரி நக்கீற்று என்று கடல். ஓகேங்களா, என்று பயின்று வந்துள்ள நூல் எது அப்படின்னு கேட்குறாங்க. பழமொழி 400. அருமோ நரி நக்கீற்று என்று கடல்ங்கிறது எந்த நூலில் வந்திருக்குன்னா பழமொழி 400. ஓகேங்களா, பழமொழி 400ஓட ஆசிரியர் யாருன்னா மூன்றுரை அரையனார். இது சரியான பதில். மூன்றுரை அரையனார் என்பதில் அரையன் என்பது பாதியாகவும் இருக்கலாம், குறுநீல மன்னன் எனவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் அரையன் என்பது என்ன சொல்கிறாங்கன்னா குடிப்பெயராக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கலாம், இல்லைன்னா அந்த பிளேஸ் ஆண்ட அரசனாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அப்போ ஆப்ஷன் 1 சரி 2 தவறு. ஆப்ஷன் சி. ஓகேங்களா, 23வது கொஸ்டின், கற்றவருக்கு எல்லா நாடும் தம்முடைய நாடே அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த நூலில் சொல்லியிருக்காங்கன்னா முதுமொழி காஞ்சியில் தான் சொல்லியிருக்காங்க. முதுமொழி காஞ்சியில் ஆசிரியர் கற்றவருக்கு எல்லா நாடும் தம்முடைய நாடே அப்படிங்கிறது பழமொழி 400. பழமொழி 400 ஆசிரியர் மூன்றுரை அரையனார். இப்போ தான் நம்ம பார்த்துருப்போம். ஓகேங்களா, கற்றவருக்கு எல்லா நாடும் தம்முடைய நாடு அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட் கொஸ்டின், கற்போரின் குற்றங்களை நீக்கி அறம் பொருள் இன்பம். ஓகேங்களா, அறம் பொருள் இன்பம் அடைவதற்கான வழிமுறைகளை அறிவுரை. ஓகேங்களா, இந்த அறிவுரைங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அறிவுரைகளாக கூறி நல்வழிப்படுத்தும் நூல் எது அப்படின்னு கேட்குறாங்க. முதுமொழி காஞ்சி. அதனால தான் அந்த நூலுக்கு அறவுரை கோவை அப்படின்னு ஒரு பேரே இருக்குது. அறவுரை கோவை, அறிவுரை மூத்தோர் சொல் கேட்டு அறிவுரை சொல்கிறதுனால தான் முதுமொழி காஞ்சிக்கு அறவுரை கோவை அப்படின்னு இன்னொரு பேர் இருக்குது. அப்போ ஆப்ஷன் சி. ஓகேங்களா, 25வது கொஸ்டின், அரிமடமும் சான்றோர்க்கு அணி அப்படிங்கிறது
அந்த வார்த்தை எந்த நூலில் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. நெக்ஸ்ட்டு அறியாத தேயத்து அரசமரம் பழியார் அப்படிங்கிறது எந்த நூலில் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. நூல்கள் தான் கேட்குறாங்க. அறிமடமும் சான்றோர் கனிங்கிறது பழமொழி 400. ஓகேங்களா, முன்னாடி பார்த்துருப்போம். 3 அறையினார் எழுதுனது. அறியாத தேயத்து ஆசாரம் பழியாருங்கிறது முதுமொழி காஞ்சி. இது எழுதுனது யார்? மதுரை கூடலூர் கிழார். மதுரை கூடலூர் கிழார். ஓகேங்களா, அப்போ ஆப்ஷன் பி. 26வது கொஸ்டின். முதுமொழி காஞ்சியில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு கேட்குறாங்க. 100. ஓகேங்களா, முதுமொழி காஞ்சியில் மொத்தம் எத்தனை? 100 பாட்டு இருக்குது. ஆப்ஷன் ஏ. என்பிலாதனை வெயில் போல காயுமே இத்தொடரில் வரும் என்பிலாது அப்படின்னா புழுவுதான் சொல்கிறாங்க. என்பிலாது அப்படின்னா எலும்பு இல்லாதது அப்படின்னு மீனிங். ஓகேங்களா, என்பிலாதுன்னா எலும்பு இல்லாதது. புழுவுக்கு எலும்பு இருக்குமா? எலும்பு இருக்காது. அதனால தான் இங்கே புழுவை மென்ஷன் பண்ணுறாங்க, எலும்பு இல்லாதது. 28வது கொஸ்டின். அன்பகத்து இல்லா பிரித்திருது அப்படின்னு சொல்கிறாங்க. அன்பு கூட்டல் அகத்து கூட்டல் இல்லா அப்படின்னு பிரியுது. ஓகேங்களா, அன்பகத்து இல்லாங்கிறது அன்பு கூட்டல் அகத்து கூட்டல் இல்லா அப்படின்னு பிரியுது. அப்போ ஆப்ஷன் பி. 28க்கு ஆப்ஷன் பி சரியான பதில். தெள்ளு தமிழடை சின்னஞ்சிறு 2 அடிகள் அப்படின்னு திருக்குறளை யார் சொல்லியிருக்காங்கன்னா பாரதிதாசன் சொல்லியிருக்காரு. தெள்ளு தமிழ்நடை சின்னஞ்சிறு 2 அடிகள் அப்படின்னு திருக்குறளை யார் சொல்லியிருக்காங்க? பாரதிதாசன். ஆப்ஷன் சி. 30வது கொஸ்டின். டேஸ் பையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு அப்படிங்கிற நூலில் சரி குறளில் வள்ளுவர் யார் இந்த உலகத்தில் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. யாருன்னா அன்பு இருக்கவங்க தான், அன்போடு சேர்ந்து நல்ல வழியில் நடக்கிறவங்க தான் உண்மையாலும் மகிழ்ச்சியாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஆப்ஷன் டி சரியான பதில். அன்போடு வாழ்க்கை நெறிய கடைபிடிப்பவர் தான் உலகத்தில் மகிழ்ச்சி உடையவராக கருதப்படுறாரு அப்படின்னு யார் சொல்கிறா? வள்ளுவர் சொல்கிறாங்க. அப்போ 30வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் டி சரியான பதில். 31வது கொஸ்டின். அன்பு இல்லாத உயிர்களை வருத்தி அளிப்பது எது என வள்ளுவர் குறிப்பிடுகிறார் அப்படின்னா அறம். அன்பு இல்லாத உயிர்களை வருத்தி அளிக்கிறது எது அப்படின்னா அறம். ஓகேங்களா, ஆப்ஷன் சி. நட்பு என்ற நாடா சிறப்பை தருவது எது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா அன்பு தரும் விருப்பத்தோடு வாழ்தல். ஓகேங்களா, அதுதான் நட்பு என்னும் நாடா சிறப்பை தருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆப்ஷன் சி. 32க்கு ஆப்ஷன் சி சரியான பதில். 33வது கொஸ்டின். உடையார் எனப்படுவது ஊக்கம் அஃதில்லார் இக்குறட்பாலில் ஊக்கம் என்னும் சொல் தரும் பொருள். அப்படின்னா ஊக்கம்னா ஒன்றும் இல்லைங்க, நிலையானவை, மன உற்சாகம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, நல்லா உற்சாகப்படுத்துங்க அப்படின்னு சொல்லுவோம், ஊக்கப்படுத்துங்க அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, அதுதான் மன உற்சாகம். ஊக்கம் அப்படின்னா மன உற்சாகம். அப்போ 33வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பி சரியான பதில். 34வது கொஸ்டின். ஒருவருக்கு எது நிலையான உடைமை எது என வள்ளுவர் சொல்கிறாருன்னா ஊக்கமுடைமை தான். மீது எல்லாமே நம்மளை விட்டு போயிடும். ஓகேங்களா, ஆனால் நம்மளை மோட்டிவேட் பண்ணிகிட்டு இருக்கணும், அதுதான் ஊக்கமுடைமை. ஓகேங்களா, ஒருவருக்கு எது நிலையான உடைமைனா ஊக்கமுடைமை. ஆப்ஷன் டி சரியான பதில். 35வது கொஸ்டின். ஊக்கம் இல்லாதவர் மக்கள் வடிவம் பெற்று இருந்தாலும் ஆனால் அவங்கள எதோட ஒப்பிடுறாங்க? மரத்தோட தான் ஒப்பிடுறாங்க. ஊக்கம் இல்லைன்னா அவங்க ஒரு மரத்துக்கு சமம். ஓகேங்களா, அதுதான் ஆப்ஷன் ஏ. 35வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏ சரியான பதில். 36வது கொஸ்டின். கூற்று 1. தமிழை வடமொழி வல்லாண்மை என்று மீட்பதற்காக இறைவன் என்னை படைத்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. யார்? பாவலரேருன்னு சொல்லியிருக்காங்க. இது தவறான பதில். அப்போ யார் சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவநேய பாவாணர் தான் சொல்லியிருப்பார். ஓகேங்களா, தேவநேய பாவாணர். தமிழை வடமொழி வல்லாண்மை என்று மீட்பதற்காக இறைவன் என்னை படைத்தான் அப்படின்னு சொன்னது யாருன்னா தேவநேய பாவாணர். ஓகேங்களா. கூற்று 2. தமிழை ஆளென வளர்த்து மாண்புற செய்தவர் தேவநேய பாவாணருங்கிறது சரியான பதில். அப்போ ஆப்ஷன் 1
தவறு, 2 சரி. பி சரியான பதில். 37வது கொஸ்டின். எனக்கு வறுமையும் உண்டு, மனைவி மக்களும் உண்டு, அவற்றோடு மானமும் உண்டு என்று வெளியேறியவருக்கு எத்தனை சிறப்பு பெயர்கள் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்கன்னா 174 சிறப்பு பெயர் இருக்காங்க. ஆனால் வெளியேறினவர் யாருன்னு நமக்கு தெரியணும் அல்லவா? யாருன்னா தேவநேய பாவனர். ஓகேங்களா? அவருக்கு தான் 174 சிறப்பு பெயர் இருக்குது. தேவநேய பாவனர். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 38வது கொஸ்டின். பாவனர் தமிழ் மொழிக்கும் நாட்டுக்கும் இடைவிடாத நற்தொண்டாற்றி நம் அனைவரின் நிலையினையும் உயர்த்தியவர். அவருடைய புலமை தெளிவும் துணிவும் மிக்கது அப்படின்னு யார் சொல்கிறாங்க? நம்ம அண்ணா சொல்கிறாரு. ஓகேங்களா? ஆப்ஷன் டி. 38வதுக்கு ஆப்ஷன் டி. யாரை சொல்கிறாங்க? தேவநேய பாவனர் தான் சொல்கிறாரு. தமிழ் மொழிக்கும் நாட்டுக்கும் இடைவிடாத நற்தொண்டாற்றி நம் அனைவரின் நிலையினையும் உயர்த்தியவர் அப்படின்னு யார் சொல்கிறா? அண்ணா வந்து பாவனரை சொல்கிறாருங்க. ஓகேங்களா? 39வது கொஸ்டின். அகராதி என்னும் சொல் முதலில் இடம்பெற்ற நூல் எது அப்படின்னா திருமூலர் தான் ஆசிரியர். ஓகேங்களா? திருமூலர். அகராதிங்கிற சொல்லு ஃபஸ்ட்டு எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னா திருமந்திரம் அப்படிங்கிற நூலில் தான் இடம்பெற்றிருக்கு. அதோட ஆசிரியர் தான் யார்? திருமூலர். திருமந்திரம். ஓகேங்களா? இது வந்து நூல். இந்த நூலில் தான் அகராதிங்கிறது ஃபஸ்ட்டு வெளியிட்டிருக்குது. அதோட ஆசிரியர் தான் திருமூலர். இப்போ 39வதுக்கு ஆப்ஷன் டி சரியான பதில். 40வது கொஸ்டின். சதுரகராதி என்பது சதுர் கூட்டல் அகராதி என பிரிக்கப்படுகிறது. சதுர் என்பதற்கு 4 என்று பொருள். இது சரியான பதில். அதுக்கான ரீசனை என்ன சொல்கிறாங்கன்னா 4 என்பது பெயர், பொருள், தொகை, தொடை. ஓகேங்களா? இதை வந்து குறிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இது ரெண்டும் கரெக்டு தான். ஆனால் இது ரெண்டும் சரியான விளக்கம் அல்ல. ஓகேங்களா? சதுர்னா 4 தான். அந்த 4 என்ன அப்படின்னா பெயர், பொருள், தொகை, தொடை. ஓகேங்களா? இதை தான் விளக்குது. ஆனால் கூற்று காரணம் சரி, ஆனால் விளக்கம் அல்ல. அப்போ ஆப்ஷன் சி சரியா? ஆப்ஷன் டி கூற்று மற்றும் காரணம் சரி, கூற்று காரணத்திற்கான சரியான விளக்கம் அல்ல. ஓகேங்களா? அப்போ 40வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் டி சரியான பதில். 41வது கொஸ்டின். செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகரை முதலி. ஓகேங்களா? முதல் மற்றும் இரண்டாம் தொகுதி வெளியிட்ட ஆண்டு கேட்குறாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஓல்டு கொஸ்டின். முதல் மற்றும் இரண்டாம் தொகுதி. முதல் தொகுதிங்கிறது 1985லேயும், இரண்டாம் தொகுதிங்கிறது 1993 வெளியிட்டிருக்காங்க. அப்போ என்ன ஆன்சர்? ஆப்ஷன் பி. 41வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பி சரியான பதில். நெக்ஸ்ட் கொஸ்டின். அறிவியல் சார்ந்த துறை வாரியான கலைச்சொல் அகரமுதலி. ஓகேங்களா? சயின்ஸ் ரிலேட்டடாக கலைச்சொல் அகரமுதலியை யார் தொகுத்து வெளியிட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா மனவை முஸ்தபா. ஓகேங்களா? யாருங்க? மனவை முஸ்தபா. ஆப்ஷன் டி. அறிவியல் சார்ந்த துறை வாரியான கலைச்சொல் அகரமுதலியை யார் ஒரு நூலாக வெளியிடுறாங்க அப்படின்னா மனவை முஸ்தபா. ஆப்ஷன் டி. 43வது கொஸ்டின். கூற்று 1. தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் அப்படின்னா துரைமாணிக்கம் அப்படிங்கிறாங்க. இது சரியான பதில். இவருக்கு தற்கால நக்கீரர் என்னும் சிறப்பு பெயரும் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இது தப்பு. ஓகேங்களா? சரிங்க. கூற்று 1 மற்றும் 2 சரி. தற்கால நக்கீரர் அப்படின்னு நம்ம பாவலரேறு பெருஞ்சித்தினார் தான் சொல்லுவோம். அவரோட இயற்பெயர் தான் துரைமாணிக்கம். அப்போது 43வது கொஸ்டினுக்கு ஏ கூற்று 1 மற்றும் 2 சரி. 44வது கொஸ்டின். உலகத்தமிழ் முன்னேற்ற கழகம் யாரோடது அப்படின்னா பாவலரேறு. இது சரியான பதில். உலகத்தமிழ் கழகம் அப்படின்னா தேவநேய பாவனர். அப்போது 1, 2 சரி. ஓகேங்களா? அப்போ 3, 4 பார்க்கலாம். திருக்குறள் மெய்ப்பொருளோட ஆசிரியர் தேவநேய பாவனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தப்பு. அப்போ அங்கே திருக்குறள் மெய்ப்பொருளுரையோட ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருஞ்சித்திரனார். ஓகேங்களா? பெருஞ்சித்திரனார்.
இதே திருக்குறள் மரபுடைய ஆசிரியர்னா தேவநேய பாவாணர். ஓகேங்களா? அப்போ 1 2 சரி, 3 4 தவறு. ஓகேங்களா? அப்போ 44வது கொஸ்டினுக்கு டி சரியான பதில். ஓகேங்களா? 45வது கொஸ்டின், பாவலரேறு படைத்த நூல்களில் தவறானது எதுன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் பி தான் தவறானது. ஏன் அப்படின்னா பாவிய காதை இல்லைங்க, பாவிய கொத்து. ஓகேங்களா? பாவிய கொத்து. அப்போ ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின், பெருஞ்சித்திரனாரின் சிறப்பு பெயரான பாவலரேறு என்பதன் பொருளை தேர்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னா பாவலரேறுனா ஒன்றும் இல்லைங்க, 4 வகை கவி இருக்கும். ஓகேங்களா? அந்த கவியையும் கவியில் 4 கவியிலையும் சிறப்பாக இருக்கவங்களுக்கு பேர் தான் பாவலரேறு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அந்த 4 கவி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசுக்கவி, 4 கவிகள். என்ன அப்படின்னா ஆசுக்கவி, வித்தாரக்கவி, ஆசுக்கவி, வித்தாரக்கவி, மதுரகவி, லாஸ்ட் ஒன்றா சித்திரக்கவி. ஓகேங்களா? இது நீங்கள் ஓல்டு புக்கில் பார்த்தீங்கன்னா பாடுன்னு சொன்னால் பாடுவாங்க ஆசுக்கவி. ஓகேங்களா? ஓவியத்தில் சிறந்தவங்க சித்திரக்கவி, அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை ஒரு டைம் எடுத்து பார்த்துக்கோங்க. இந்த 4 கவியிலையும் சிறப்புற்று இருக்கவங்களுக்கு பேர் தான் பாவலரேறு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பெருஞ்சித்திரனார் 4 வகை கவியிலையும் சிறப்பாக இருப்பார். அதனால தான் அவருக்கு பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ ஆப்ஷன் ஏ சரியான பதில். 47வது கொஸ்டின், கற்றலின் கற்றாரை வழிபடுதல் சிறந்தன்று, செற்றாரை சிறுத்தையில் நற்செய்கை. ஓகேங்களா? முன்பேறு கலின்பின் சிறுகாமை அப்படிங்கிற பாடல் எந்த நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதுமொழி காஞ்சி. ஓகேங்களா? கற்றலின் கற்றாரை வழிபடுதல் சிறந்தன்று, செற்றாலை சிறுத்தலில் நற்செய்கை, முன்பேறு கலின்பின் சிறுகாமை. இந்த பாடல் எந்த நூலில் இருக்குன்னா முதுமொழி காஞ்சி. ஓகேங்களா? ஆப்ஷன் டி சரியான பதில். 48வது கொஸ்டின், ஒருமை பன்மை பிழை நீக்கி தொடரை தேர்க அப்படின்னு கேட்குறாங்க. ஒருமை பன்மை பிழை நீக்கியதில் எது கரெக்டாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் சி 3 4 சரியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? 3 4 சரி. ஆப்ஷன் சி. 48க்கு ஆப்ஷன் சி. 49வது கொஸ்டின், எந்த சிறையில் பாருங்கள், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், எந்த சிறைன்னு கேட்டுட்ருவாங்க. வேலூர் சிறையில் இருந்தபோது பாவலரேறு பெருஞ்சித்திரனார் ஓகேங்களா வெளியிட்ட காவியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐயாயோட முதல் தொகுதியை. ஓகேவா? ஜெயிலில் இருக்கப்போ தான் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அவருடைய ஐயாயோட முதல் தொகுதியை வெளியிடுறாரு. ஆப்ஷன் டி. ஓகேங்களா? 50வது கொஸ்டின், தேவநேய பாவாணரின் இறுதி கட்டுரை நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும். ஓகேங்களா? இதுதான் அவருடைய இறுதியான நூல். ஓகேங்களா? அவர் மேடையில் பேசிகிட்டு இருக்கவே இறந்துருவார். ஓகேங்களா? யார்? தேவநேய பாவாணர். அவருடைய கடைசி நூல் அப்படின்னு பார்த்திங்கன்னா மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும். ஓகேங்களா? ஆப்ஷன் சி. 51வது கொஸ்டின், அன்பிலதனை வெயில் போல காயுமே அன்பிலதனை அறம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? என்பிலதனை வெயில் போல காயுமே அன்பிலதனை அறம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஆப்ஷன் பி சரியான பதில். நெக்ஸ்ட் கொஸ்டின், உவேசா நூலகம் அவர் இறந்த டேட்டும் இறந்த இயரும் 1942 தான். அவர் நினைவாக தான் உவேசா நூலகம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க 1942. எங்கன்னா சென்னை பெசன்ட் நகரில். அப்போ கூற்று 1-2 சரி. ஆப்ஷன் ஏ. 52வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏ சரியான பதில். 53வது கொஸ்டின், உவேசாக்கு நடுவண் அரசு எப்போ அஞ்சல் தலை வெளியிடுது அப்படின்னு கேட்குறாங்க. 2006. 53வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி. பிரித்தெழுதுகளில் எது சரியாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா?
தமக்கு கூட்டல் உரியர் அப்படிங்கிறது தமக்குரியர் அப்படின்னு சரியாக இருக்குது. அன்பினும் அப்படின்னா அன்பு கூட்டல் ஈனும் அப்படின்னு இருக்குது. இது தப்பு. அப்போ இங்கே என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்பு கூட்டல் ஈனும் அப்படின்னு வரணும். அன்பினும் அப்படின்னா அன்பு கூட்டல் ஈனும் அப்படின்னு வரணும். வழக்கென்ப அப்படின்னா வழக்கு கூட்டல் என்ப. தரம் இல்லை அப்படின்னா தரம் கூட்டல் இல்லை. அப்போது 1 3 4 சரி, 2 தவறு. ஆப்ஷன் பி சரியான பதில். ஓகேங்களா. 54வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பி சரியான பதில். 55வது கொஸ்டின் குரில் நெடில் வேறுபாடு கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அமுதன் என்ன பல் அப்படின்னா பல்செட்டை குறிக்கிறது. பால் தான் உணவு, பால் குடித்தான். முகிலன் பாட்டியை டேஸ் கூறுவார். முகிலனோட பாட்டி என்ன சொல்கிறாங்க, கதை கூறுவாங்க. ஓகேங்களா. சிற்பி டேஸ் செதுக்கிறான். சிற்பி வந்து சிலையை தான் செதுக்குவாங்க. இது வந்து குரில் நெடில் வேறுபாடு. ஓகேங்களா. சா சி சி. ஓகேங்களா. இதுக்கான டிஃப்ரென்ஸ் நமக்கு தெரிஞ்சால் தான் இந்த கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ண முடியும். ஓகேங்களா. இது சிம்பிள் கொஸ்டின் தாங்க, படித்தாவே நமக்கு தெரியும். அகரவரிசைப்படுத்துக அப்படின்னு கேட்குறாங்க. அகரவரிசைப்படுத்தினா ஃபஸ்ட்டு உயிரெழுத்து, நெக்ஸ்ட்டு உயிர்மெய் எழுத்து, அதுக்கப்புறம் மெய்யெழுத்து. ஓகேங்களா. இந்த ஆர்டரில் தான் வரும். ஓகேங்களா. அதுதான் அகரவரிசை. அந்தபடி பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி சரியான பதில். 56வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பி சரியான பதில். நெக்ஸ்ட் கொஸ்டின் நாலடியார் 17 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாங்க, இது கரெக்டு தான். நாலடியாருங்கிறது 17 கீழ்கணக்கு நூலில் ஒரு நூல். அதுவும் திருக்குறளுக்கு அடுத்து வைத்து போற்றப்படும் நூல் நாலடியார். இந்நூல் சமண முனிவர் எனும் புலவரால் இயற்றப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. புலவர் இல்லைங்க, சமண முனிவர் எனும் பலரால் இயற்றப்பட்டது. பலரால் இயற்றப்பட்டது தான் நாலடியார். அப்போது கூற்று 1 சரி, 2 தவறு. ஆப்ஷன் சி. 57வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி. 58வது கொஸ்டின் பொறுத்துக. ஓகேங்களா. சொற்பொருள் கேட்குறாங்க. மடவார் அப்படின்னா பெண்கள், ஓதின் அப்படின்னா எதுவென்று சொல்லும்போது. ஓகேங்களா. தகைச்சால் அப்படின்னா பண்பில் சிறந்த. உணர்வு அப்படின்னா நல்லெண்ணம். ஓகேங்களா. உணர்வு அப்படின்னா நல்லெண்ணம். தகைச்சால் அப்படின்னா பண்பில் சிறந்த. அப்போது ஆப்ஷன் ஏ 3 2 4 1. 59வது கொஸ்டின் கோழியை கேட்டால் ஆணம் காய்ச்சுவாங்க. இப்பழமொழியில் ஆணம் அப்படின்னா என்னன்னு கேட்குறாங்க. அப்படின்னா குழம்பு. ஆணம் அப்படின்னா மீனிங் என்னங்க, குழம்பு. அப்போது ஆப்ஷன் சி சரியான பதில். 60வது கொஸ்டின் சரியானதை தேர்ந்தெடுக்க அப்படின்னு கேட்குறாங்க. அவனை பார்த்தான். ஓகேங்களா. பாலை குடித்தான். அவனை பார்த்தான், பாலை குடித்தேன். ஓகேங்களா. இது ரெண்டும் சரியான பதில். ஓகேங்களா. அவனை பார்த்தேன், பாலை குடித்தேனுங்கிறது தவறான பதில். ரெண்டும் ஒன்று தானே. ஏன் தப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வல்லின மெய்யிட்டு எழுதணும். ஓகேங்களா. அவனை ஐ ஏன் ஐ ஐ வந்தால் வல்லின மெய் இடணும் அப்படின்னா இரண்டாம் வேற்றுமை உறவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ. ஓகேங்களா. இந்த ஐ வெளிப்படையாக வந்துச்சுன்னா வல்லினம் மிகும். ஓகேங்களா. அதனால தான் அவனை பார்த்தேன் அப்படிங்கிறதுக்கு ஐ இங்கே வல்லினம் விட்டும், பாலை ஐ வந்திருக்குங்களா, இங்கே வல்லினம் விட்டும் எழுதியிருக்காங்க. அப்போது 1 2 சரி, 3 4 தவறு. ஆப்ஷன் பி. ஓகேங்களா. 61வது கொஸ்டின் மயங்கொலி பிழை திருத்துக அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது தவறானதை எது அப்படின்னு கேட்குறாங்க. கிணற்றில் போட்டேன் அப்படிங்கிறது சரியான பதில். சுவரில் வரைந்தேன் அப்படிங்கிறது சரியான பதில். வயிறு பசிக்கிறதுங்கிறது தப்பு. அப்போ அங்கே என்ன வரும் பார்த்தீங்கன்னா வயிறு பசிக்கிறது. ஓகேங்களா. வயிறு பசிக்கிறது. அப்போது மயங்கொலி பிழையில் எது தவறாக இருக்குது, 3 மற்றும் தவறு. அப்போ ஆப்ஷன் சி. ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் மரத்தில் கிளை டேஸ் என்று முறிந்தது அப்படின்னு கேட்குறாங்க. படன்னு முறிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. மரத்தில் பட்டென்று முறிந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. குருவிகள் டேஸ் பறந்தோடின. குருவிகள் விருட்டென்று
பறந்தோடின அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின், கல்விக்கு விளக்கு என்ன அப்படின்னா நல்லெண்ணம் தாங்க. ஓகேங்களா, விளம்பினாங்களார் சொல்லுவார், கல்விக்கு விளக்கு எது அப்படின்னா நல்லெண்ணம் அப்படிங்கிறாங்க. அப்போ ஆப்ஷன் ஏ. தலையா வெப்பம் என்பதன் பொருள் அப்படின்னா குறையாத வெப்பம். ஓகேங்களா, இல்லைன்னா பெருகும் வெப்பம். ஓகேங்களா, தலையா வெப்பம்னா குறையாத வெப்பம்னு வரும். ஓகேங்களா, தலையா வெப்பம்னே வராது, குறையாத வெப்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. குறையாத வெப்பம். பெருகும் வெப்பம் இல்லைன்னா குறையாத வெப்பம். ஆப்ஷன் 1 மற்றும் 2. அப்போ சி சரியான பதில். 65வது கொஸ்டின், எந்த நாட்டிற்கு சென்றாலும் அந்நாட்டில் கற்றோரை வரவேற்று உணவு அளிப்பர் அப்படிங்கிற பாட்டு எந்த நூலில் சொல்கிறாங்க? பழமொழி 400. இதே மாதிரி ஒரு கொஸ்டின் நம்ம இப்போ முன்னாடி பார்த்துருப்போம். எந்த நாட்டுக்கு சென்றாலும் படித்தவங்களுக்கு உணவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறது பழமொழி 400. ஆப்ஷன் ஏ. 6 என்பதன் பொருளில் தவறானதே தேர்க அப்படின்னு கேட்குறாங்க. 6 அப்படின்னா ஒரு எண்ணையும் அப்படி தான் சொல்லுவோம், வழி. ஓகேங்களா, வழிக்கும் 6ன்னு மீனிங் இருக்குது, வழி. தனிக்கும் 6ன்னு மீனிங் இருக்குது, ஆனால் நீர்ப்பரப்பை 6ன்னு சொல்ல மாட்டோம். ஓகேங்களா, அதுதான் ஆப்ஷன் டி. 66க்கு ஆப்ஷன் டி. 67வது கொஸ்டின், உயர்ந்து நிற்பது மலை, வானத்தில் இருந்து பெய்வது மழை, மழை நீரை டேஸ் என்பர் அப்படின்னா வானப்புனல். புனல்னு என்ன? நீர்னு மீனிங், வானத்திலேருந்து வர நீர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஆப்ஷன் சி. ஓகேங்களா, 1970ஆம் ஆண்டு பெரியாரின் உருவம் பொறித்த அஞ்சல் தலை வெளியிடப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இது தவறு. 1978ஆம் ஆண்டு பெரியாருக்கு யுனெஸ்கோ விருது வழங்கப்பட்டது, அதுவும் தவறு. ஓகேங்களா, எப்போ பெரியாருக்கு யுனெஸ்கோ விருது வழங்கினாங்க? ரெண்டுமே தவறு. ஏன் தப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரியாருக்கு அஞ்சல் தலை வெளியிட்டது 1978. பெரியாருக்கு யுனெஸ்கோ விருது கொடுத்தது அப்படியே மாற்றி கொடுத்துருக்காங்க 1970. பெரியாருக்கு அஞ்சல் தலை அவருடைய 100வது பிறந்த நாளில் தான் வெளியே. நெக்ஸ்ட் கொஸ்டின், பின்வருவனவற்றுள் சரியானதை தேர்க அப்படின்னு கேட்குறாங்க. கடமையை செய், பலனை கேள் அப்படிங்கிறாங்க. இதுவும் வல்லின மெய்யிட்டு எழுதுறது தான். கடமையை செய், பலனை கேளுங்கிறது சரியான பதில். திரைப்படம் காண வருக, நம்ம சொல்கிறப்ப இது வருது பார்த்தீங்களா, திரை இங்கே இப்போ வருது, வல்லின மெய்யிட்டு எழுதணும். திரைப்படம் காண வருக, அப்போது ஃபஸ்ட்டு சரி, 2 தவறு. ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா, ஆப்ஷன் ஏ. 70வது கொஸ்டின், குரில் நெடில் பிழைகள் தவறானவற்றை தேர்க அப்படின்னு கேட்குறாங்க. 2 தவறு. ஆப்ஷன் பி. குரில் நெடில் எது தப்பு? 2 தவறு. ஏன் தப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பள்ளி கூடம். ஓகேங்களா, இங்கே அருகில் உள்ளது. குரில் நெடில் வேறுபாடு. அப்போ ஆப்ஷன் பி 2 தவறு. 71வது கொஸ்டின், எத்தனை உயரம் இமயமலை, அதில் இன்னொரு சிகரம் உனது தலை அப்படிங்கிறது நூல் ஆசிரியர் யார் அப்படின்னா தாரா பாரதி. ஓகேங்களா, ராதாகிருஷ்ணன் அப்படின்னு சொல்லுவோம் இவர் யாரைய? தாரா பாரதிய. எத்தனை உயரம் இமயமலை, அதில் இன்னொரு சிகரம் உனது தலை அப்படின்னா தாரா பாரதி. நெக்ஸ்ட் கொஸ்டின் 72, பொறுத்துக. உதுக்கன் அப்படின்னா தொலைவில் பார். ஓகேங்களா, உப்பக்கம் அப்படின்னா முதுகு பக்கம். உம்பர் அப்படின்னா மேலே. இது ஓல்டு புக்குங்க, இது ஓல்டு புக். அப்போது 1, 2, 3 ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின், எதனை வள்ளுவர் அறம் என குறிப்பிடுகிறார் அப்படின்னா இனிய சொல் பேசணும். ஓகேங்களா, இனிய சொல் பேசுகிறது தான் அறம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஆப்ஷன் ஏ. 74வது கொஸ்டின், மக்கள் கவிஞர் என அழைக்கப்படுபவர் உடுமலை நாராயண கவி அப்படிங்கிறாங்க. மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார்? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். ஓகேங்களா, மக்கள் கவிஞர் அப்படின்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். திரையிசை பாடல்களையும் பொது உடைமை சிந்தனைகளையும் பாடலில் குறிப்பிட்டவர் அப்படின்னா உடுமலை நாராயண கவி. அப்போ 1 தவறு,
2 சரி. ஆப்ஷன் டி. உடுமலை நாராயண கவியா அப்போ என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா பகுத்தறிவு கவிராயர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? 74க்கு ஆப்ஷன் டி சரியான பதில். நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழே கொடுக்கப்பட்டவைகளில் பிழையான சொற்றொடரை காண்க. எது தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 1 4 சரி, 2 3 தவறு. ஆப்ஷன் சி. ஓகேங்களா? ஆப்ஷன் சி. 1 4 சரி. சிங்கம் வந்ததுங்கிறது ரைட்டு. அவன் வந்தான் அப்படிங்கிறது ரைட்டு. ஏன் இங்கே அக்ரிணை, அதனால் இங்கே அக்ரிணை சொல். இங்கே ஒருமை, இங்கேயும் ஒருமை. ஓகேங்களா? ராமன் அழுதாள். ஓகேங்களா? இது தவறான பதில். அங்கே என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமன் அழுதான். ஓகேங்களா? ஆண்பால் வினைமுற்ற குறிக்கணும். ஆண். பறவைகள் பாடியது அப்படின்னு வருது. இங்கே பன்மை, அப்போது இங்கேயும் பன்மை. பறவைகள் பாடின அப்படின்னு வரணும். ஓகேங்களா? அப்போது 1 4 ரைட்டு, 2 3 தவறு. ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின், வந்து என்ற சொல்லின் வினையாளனையும் பெயர் அப்படின்னா வந்தார்கள். ஏன் வினையாளனை பெயர் வந்தார்கள் அப்படின்னா வினையாலயம் அப்படின்னா செயலை குறிக்காது, செய்பவரை குறிக்கும். செய்பவரை குறிக்கிறது தான் வினையாலய பெயர். அதனால தான் வந்தார்கள். ஆப்ஷன் பி சரியான பதில். பிறமொழி சொல் தமிழ் சொல் தவறானவற்றை தேர்க அப்படின்னு சொல்கிறாங்க. தாய் தன் குழந்தைக்காக கோவிலில் அர்ச்சனை செய்து இறைவனை வழிபட்டாளுங்கிறது தவறானது. ஆப்ஷன் ஏ. 77க்கு ஆப்ஷன் ஏ. 78 முன்னாடி சொன்ன ஞாபகம் இருக்குங்களா? பகுத்தறிவு கவிஞர்னா உடுமலை நாராயண கவி. ஆப்ஷன் ஏ. 78வதுக்கு ஆப்ஷன் ஏ. ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் தவறானது எது அப்படின்னு கேட்குறாங்க. தமிழ் சொல் தவறானது. டிவி அப்படின்னா தொலைக்காட்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டெலஃபோன் அப்படின்னா அலைபேசி. டீனா தேநீர். டம்ளார் அப்படின்னா குவளை. 79வது கொஸ்டின், ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் தவறானதை கேட்குறாங்க. டிவி அப்படின்னா தொலைக்காட்சிங்கிறது சரியான பதில் தாங்க. நமக்கு ஆப்ஷன் பி தான் தப்பு. ஏன் அப்படின்னா டெலஃபோன் அப்படின்னா தொலைபேசி, அலைபேசின்னு கொடுத்துருக்காங்க. தொலைபேசி. ஓகேங்களா? அப்போ ஆப்ஷன் பி. 79வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பி சரியான பதில். 80வது கொஸ்டின், விரும்பு விரும்பிடு டேஸ் நாளும். விரும்பிடு. ஓகேங்களா? நூலை படி. இது ஒன்றும் இல்லைங்க, இது நீங்கள் படித்து பார்த்தாவே உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? இது ராரு ரா வேறுபாடு. ஓகேங்களா? இது நீங்கள் படித்து பார்த்து போட்டிங்கனாவே உங்களுக்கு புரியும். அப்போ ஆப்ஷன் ஏ சரியான பதில். 81வது கொஸ்டின், அகரவரிசையில் எழுதுக அப்படின்னு சொல்கிறாங்க. அகரவரிசையில் எழுந்தினப்படி எது கரெக்டாக இருக்குன்னா ஆப்ஷன் பி சரியான பதில். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் லைன் எல்லாமே ஆவா வருதா? ஃபஸ்ட் லைன் எல்லாம் சேமாக வரப்போ நம்ம செகண்ட் லைன் தான் பார்க்கணும். காங்கா சா ஞா டா நா. ஓகேங்களா? 2 லைனும் சேமாக வந்தால் நம்ம அடுத்த லைன் பார்க்கணும். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் அகரவரிசை நம்ம செலக்ட் பண்ணணும். அப்போ 81வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பி. 82வது கொஸ்டின், இரட்டுற மொழிதல் அப்படின்னா 2 கூட்டல் உர கூட்டல் மொழிதல். ஆப்ஷன் ஏ சரியான பதில். 83வது கொஸ்டின், நேற்றிரவு இந்த பாடத்தை படித்தேன். ஓகேங்களா? இப்போது நான் தமிழ் படிக்கிறேன். ஓகேங்களா? இது இறந்த காலம். இது இறந்த காலத்தை சொல்லுது, அது நிகழ்காலத்தை சொல்லுது. ஓகேங்களா? ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியணும். டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சால் தான் நம்ம ஆன்சர் பண்ண முடியும். ஃபஸ்ட் ஒன்றுங்கிறது இறந்த காலம், நெக்ஸ்ட்டு நிகழ்காலம். ஓகேங்களா? அப்போது ஆப்ஷன் டி சரியான பதில். 83வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் டி சரியான பதில். 84வது கொஸ்டின், எருவன் என்ற திசை சொல்லுக்கான எதிர்ச்சொல் அப்படின்னா தோழி. ஓகேங்களா? அப்போது எருவன் அப்படின்னா என்ன நமக்கு தெரியணும்? தோழன். எருவன்னா தோழன், அதுக்கு ஆப்போசிட் தோழி. ஓகேங்களா? சரியான வினை சொல்லே தேர்ந்தெடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆப்ஷன் சி சரியான பதில். இது எப்படி நடந்தது அப்படின்னு கேட்குறது தான் சரியான வினாச்சொல். ஓகேங்களா? மீதியெல்லாம் இங்கே படித்து பாருங்களேன். அவர்கள் அங்கு சாப்பிட்டார்கள். செய்தி தொடர் மாதிரி இருக்கா? ஆனால் ஆப்ஷன் சி மட்டும்தான்
இது எப்படி நடந்ததுன்னு கொஸ்டின் கேட்குறாங்க. அதனால தான் வினாச்சொல் அப்படிங்கிறாங்க. ஆப்ஷன் சி சரியான பதில். 86வது கொஸ்டின், சுட்டெழுத்துக்கள் இடம்பெறாத தொடரை தேர்க அப்படின்னு கேட்குறாங்க. சுட்டெழுத்துக்கள்னால் என்ன? ஆ, இ, உ. இது இல்லாமல் வர்றது எந்த எழுத்துன்னு கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், இ வந்திருக்கா, ஆ வந்திருக்கா, உ வந்திருக்கா. அப்போ எது இல்லை? ஆப்ஷன் சியில் சுட்டெழுத்துக்கள் இல்லை. அப்போ 86வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி சரியான பதில். 87வது கொஸ்டின், தவறான இணையை தேர்கன்னு சொல்லியிருக்காங்க. கலையரசி பாடம் படித்தது அப்படிங்கிறது திணைவலு. கண்ணன் வேலை செய்தான். இருங்க, இது நம்ம லாஸ்ட்டாக வரலாம். அக்கா நாளை வந்தாள் அப்படின்னா இது காலத்தை குறிக்குது, காலவலு. மயில் கத்தும் அப்படிங்கிறது மரபு வலு. ஓகேங்களா? கண்ணன் வேலை செய்தான் அப்படிங்கிறது திணைவலு, இடவலு கிடையாது. ஓகேங்களா? அதனால தான் அது தவறு. அப்போது 87வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பி சரியான பதில். 88வது கொஸ்டின், பொருந்தாததை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாலடியார், பழமொழி 400, இன்னா 40. இந்த 3 நூலுக்குமே இருக்கிற ஒற்றுமை என்ன அப்படின்னா 3 நூல்களுமே நீதி நூல்கள். ஓகேங்களா? ஆனால் கலிங்கத்து பரணிங்கிறது நீதி நூல் கிடையாது. ஓகேங்களா? அதனால தான் அது பொருந்தாததுன்னு சொல்கிறாங்க. ஆப்ஷன் சி. 88க்கு ஆப்ஷன் சி. 89வது கொஸ்டின், சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குக அப்படின்னு கேட்குறாங்க. சொற்களை இணைத்தால் நமக்கு அது பொருள் தரணும். அந்த மாதிரி பொருள் தந்தால் ஆப்ஷன் சி தான் கரெக்டாக இருக்குங்க. இளமையில் கல் அப்படின்னு யார் சொல்கிறாங்க? இளமையில் கற்றுக்கோ அப்படின்னு ஔவையார் தான் சொல்லுவாங்க. ஔவையார், இளமையில் கல் அப்படின்னு ஔவையார். 90வது கொஸ்டின், பிறமொழி சொல் தமிழ் சொல் தவறானதை கேட்குறாங்க. பிறமொழி சொல் தமிழ் சொல் தவறானதை கேட்குறாங்க. ஓகேங்களா? அங்க பிரதட்சணம் அப்படின்னா உடல் வளமுறுதல். ஓகேங்களா? அக்ஷரம் அப்படின்னா எழுத்து. ஆகாய விமானம் அப்படின்னா வான ஊர்தி. ஓகேங்களா? அப்போது பிறமொழி சொல்லுக்கும் தமிழ் சொல்லுக்கும் தவறான சொல் எது அப்படின்னா ஆப்ஷன் பி தான் தவறானதுங்க. அசத்தியம்ங்கிறது தீங்கு அப்படிங்கிறது தவறான பதில். நெக்ஸ்ட் கொஸ்டின் 91வது கொஸ்டின், திணைமரபு தவறானதே தேர்கன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவை இங்கே உலங்கிறது ரைட்டு, அது எல்லாம்ங்கிறது தவறு. அப்போ இங்கே என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவை எல்லாம் அப்படின்னு வரும். ஓகேங்களா? அப்போ ஆப்ஷன் பி தான் தவறாக இருக்குது. ஓகேங்களா? 91வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின், பால் மரபு சரியானதை தேர்க அப்படின்னு கேட்குறாங்க. கோதை படித்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. படித்தான்ங்கிறது வருங்களா? வராது. என்ன வரும்? கோவை படித்தாள். மங்கையர்கரசி பேசினார். ஓகேங்களா? இது மரியாதை நிமித்தமாக சொல்கிறாங்க. ஸோ இது ரைட்டு. மாடு மேய்கின்றன அப்படிங்கிறது தவறு. என்ன வரும் இங்கே பார்த்தீங்கன்னா மாடு மேய்ந்தது. ஓகேங்களா? ஆமைகள் வேகமாக ஓடாங்கிறது சரியான பதில். அப்போது 1, 3 தவறு, 2, 4 சரி. அப்போ 92வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? 93வது கொஸ்டின், உருவத்தால் மக்கள் போல தோன்றினாலும் மரங்களை போன்றவரே என இந்த முன்னாடியே நம்ம கொஸ்டின் பார்த்துட்டோம். ஊக்கம் இல்லாதவங்க மரத்துக்கு சமம் அப்படின்னு அதை தான் சொல்கிறாங்க. ஊக்கமாகிய செல்வம் இல்லாதவர் எதுக்கு சமம்? மரத்துக்கு சமம். உயிரற்ற ஒரு மரத்துக்கு சமம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அப்போது 93வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏ சரியான பதில். 94வது கொஸ்டின், அகர வரிசைப்படி சரியாக அமைந்த தொடரை காண்க அப்படின்னா ஆப்ஷன் பிங்க. ஓகேங்களா? சரிங்க. 94வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி சரியான பதில். 95வது கொஸ்டின், சொற்களை இணைத்து புதுச்சொல் உருவாக்குக அப்படின்னா நூல்கோல் அப்படிங்கிறது நூல் வெளிதான் வருங்க. சாரிங்க, ஆப்ஷன் பி தான் சரியான பதில், நூல் வெளி. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இந்த பேராகிராஃப் கொடுத்துட்டு இதுலேருந்து நம்ம கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நம்ம இதை வச்சு ஆன்சர் பண்ணணும். அப்படி பார்த்திங்கன்னா சிந்துவெளி மக்கள் டேஸ் விலங்கே வளர்த்து வந்தனா காளை. அவங்களுக்கு குதிரை பற்றி தெரியுமா? தெரியவே தெரியாது. ஒட்டகம் பற்றி கிடச்சிருக்கு. ஓகேங்களா? காளிபங்கன் அப்படிங்கிற இடத்துல ஒட்டகத்தை பற்றி சான்று கிடச்சிருக்கு. ஓகேங்களா? சிந்துவெளி நாகரிகத்தை கண்டறிந்தவர் அப்படின்னா ஜான் மார்ஷல். ஆப்ஷன் பி. ஓகேங்களா?
எந்த நாளிதழில் சிந்து வெளி நாகரிகம் குறித்து கட்டுரை வெளியிடப்பட்டதுன்னா விடுதலை. விடுதலை யாருடையது? பெரியார். ஓகேங்களா, விடுதலை யாருடையது? பெரியார். எப்போ? 1935 ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். ஓகேங்களா, அப்போ ஆப்ஷன் பி. 99வது கொஸ்டின், சிந்துவெளி நாகரிகம் ஒரு நகர நாகரிகம். ஓகேங்களா, அது நகர நாகரிகம்னு வீரர் தான் உறுதி பண்ணுவார். ஓகேங்களா, சிந்துவெளி நாகரிகம் முதலில் எந்த ஆண்டு உலகிற்கு அறிவிக்கப்பட்டது அப்படின்னா 1924. ஆப்ஷன் சி சரியான பதில். அவ்வளோதாங்க, டிஎன்பிசியோட டெஸ்ட் 2 ஆன்சர் கீ வந்து ஃபினிஷ் முடிஞ்சிங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு டெஸ்ட்டு 3 அதோட ஆன்சர் கீயை பார்க்கலாம். ஓகேங்களா, தேங்க்யூ.